ஹலோ வணக்கம் மக்களே. இது உங்கள் டொரண்டோ தமிழ். இன்னைக்கு நாங்கள் எங்க வந்து நிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னால பார்த்தாலே தெரியும் ஒரு வாழைத்தோட்டம். தமிழருடைய வாழ்வியல் அம்சங்கள்ல வந்து இறப்பு முதல் பிறப்பு வரை நடக்கிற அத்தனை சடங்குக்குமே இந்த வாழை மரங்கள் வந்து மிகவும் விசேடமானது. அந்த வகையில வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, கனடா நாட்டிலேயும் வந்து இந்த வாழை மரத்த கொண்டு வந்து இங்க நட்டு, இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மாரி போல ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாரியே செஞ்சு வச்சீங்க. அவற்றை நேர்காணல் மூலம் இந்த வாழை எப்படி நடுகிறது அது சம்பந்தமான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா, நாங்கள் நேரடியா சந்திச்சு அவர்கிட்ட இருந்து இதை எப்படி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ள போறோம். வணக்கம் அண்ணா. உங்க வணக்கம் பேரு? அண்ணா, என் பேர் ஸ்ரீ கணேஷ். இப்போ நீங்கள் இந்த எத்தனை வருடமா இந்த வாழை இதை பயிரிட்டு கொண்டு வரீங்க? இது 3வது வருஷம் இப்போ. 3வது வருஷமா பயிரிட்டு. Yeah. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப காலநிலை வந்து கட்டாயம் இங்க கனடாவிலேயே ஒரு காலநிலை வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். அந்த இடைக்குள்ள நாங்கள் வச்செடுக்கிறது தான் இந்த சேலஞ்ச். கிட்டத்தட்ட நான் இப்போ இது வந்து நான் ஒன்றும் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. ஆனால் நான் 4-5 குட்டியில் கொண்டு போய் வச்சிருப்பேன். இன்கேஸ் ஏதாவது நடந்தாலும் வந்ததுக்காண்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிருப்பேன். மிச்சம் எல்லாம் வெளியில் தான் நிற்க போகுது. அது நான் இப்போ முந்தையும் சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு ஃபீட் ஹைட்டில் வெட்டி போட்டு அப்படியே அதை சுற்றி பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு இந்த வெளியில் வைக்கிற இலையில கொண்டு வந்து அதுக்கு மேலே போட்டு விட்டா சரி. அது ஒரு 2 அடி உயரத்துக்கு போட்டு விட்டீங்களா அதுக்கு மேலே எல்லாம் சின்ன எல்லாம் போய் 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 நின்று அமர்ந்து நின்றுட்டு ஒரு ஏப்ரல் அப்படியே அது தானாயே அந்த குட்டிகள் அதுக்கு மேலேயே அந்த 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 வெட்டின இடத்துல இருந்தே தொடர்ந்து வரும். அப்போ வந்து அது அது அப்படி செய்யக்க கொஞ்சம் வசூல வளர்ச்சி கொண்டு வரும். இப்போ நீங்கள் ஒரு பொட்டில் வச்சுட்டு குழந்தை வெளியில் வைக்கிறதுக்கும் இப்படி அமர்த்தி வச்சுட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காட்டும். அதோட செழிப்பாயும் வரும். மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் என்ன மாதிரி மண் என்று வந்து நான் ஸ்பெஷல் மண் என்று போடுறதில்ல. இப்போ ட்ரிபிள் மிக்ஸ் தான் நான் போடுறது. இப்போ இந்த நான் இப்போ போன வருஷம் எல்லாம் வந்து அந்த இலைகள் இருந்ததானே அந்த இலைகளை எல்லாம் லெவல் பண்ணி பரவி விட்டுட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு 2 கியூபிக் யார்ட் அந்த பேக்கில் பெருசாக விற்பினம். இப்போ அதை அவங்க உணர்ந்து இறக்கிட்டு போனவங்க அதை மேலே போட்டு விட்டேன். அது மெல்ல மெல்லமாக கீழே இறங்கி வந்து போய்கொண்டு இருக்கும். அவ்வளோ தான் மெயின்டெனன்ஸ். மற்றபடி பெருசா மற்றது வந்து உங்களுக்கு இப்போ நேரங்கள் மற்றது இப்போ இதுகளில் வந்து பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி பராமரிக்கிறேன்ட்டு செலவுகள் எல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து எனக்கு ஒருவர் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன். இது என்னால் தனியாகவும் செய்யலை. நானும் கொஞ்சம் வங்காள வேலையில் அதில் இதாக போயிடும் வந்து இதில் எனக்கு குறைவு. அவர் வந்து எல்லாம் லெவல் பண்ணி எல்லாம் செய்து வந்துட்டு போவார். ஒரு நாள் வந்து 2 நாள் வந்து ஃபுல் டே நிற்பெடுக்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி தந்துட்டு போவார். இந்த வேலை மெயினாக தண்ணி அடிக்கிறதா. அது மழை இப்போ அங்கால 1000 லிட்டர் பேரல் வந்து போட்டிருக்கேன் ரெயின் வாட்டர். அப்போ அதுலேயே ஒரு அரைவாசி போயிடும். மிச்சத்துக்கு எங்களை ரெகுலர் வாட்டரை பார்ப்பேன். மற்றது வந்து என்ன இப்போ இதில் நோய் தாக்கம் சொல்லி சோஃபார் நோய் தாக்கம் வந்து அப்படி ஒன்றும் வந்ததில்லை. எனக்கும் வாழை பற்றியான அனுபவங்கள் இல்லைத்தான், ஒன்றுமே இல்லை.
இதில் நான் வச்சு இதில் வந்தது. ஆனால் இடையிடையே ஒரு குருத்துகள் வந்து ஒரு கடப்பண்ணு முடியும். முடியும். அது என்ன வருத்தம்னு தெரியல, எங்கேயே ஒன்று வரும் அப்படி. ஆனால் வந்து அதுலேருந்து டப்பண்டு வளர்ந்து வந்துடும். அப்போ அதுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ததும் இல்லை. இடையில பார்த்தால் எது முடியுது, அது என்னத்துக்காக முடியுதுன்னு எனக்கும் தெரியுதில்லை. அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நானும் அதை பெருசு இல்லை, 1-2 வாழைக்கு அப்படி வந்தது, அவ்வளோதான். அப்படி இருந்தது. அப்போ அது பரவி கொண்டு போய் மற்ற வாழையை டேமேஜ் பண்ணி அப்படி ஒன்றும் இல்லை. ஒருக்கா 2 தரம் அப்படி ஒரு 4-5 தரம் வந்திருக்குது, அவ்வளோதான். நான் அதை பெருசாக எடுக்கல, அது 2 வாட்டி அதுலேருந்து கண்டினியூ பண்ணி வந்து கொண்டு தான் இருக்குது. மற்றது இந்த வாழை வந்து நீங்கள் இங்கே கட்டாயம் நடவணும்னு சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு நடவணுமென்று இல்லை, எனக்கு கொஞ்சம் அந்த பூங்கன்றுகள் அதுகள் வைக்கிறதுல கொஞ்சம் வீடு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணுமென்றது இது. கொஞ்சம் பச்சை பசையிலாக இருந்தால் வடிவாக இருக்குமென்று. எனக்கு இப்படி வருமென்னு எனக்கே தெரியாது. 2 வாழை நின்றது வீட்டை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தந்தது. அவர்கிட்ட பேர் வந்து கணேஷ் தான். அவர் தந்து அவர் வீட்டுக்குள்ளே தான் ஒரு 5-6 வருஷம் வச்சுருந்தேன். சேர்ந்து தான் இப்படி ஒரு மண்ணுக்குள்ளே வச்சா போல் அதில் வந்த குட்டிகளை அடுத்த போன வருஷம் வச்சேன். ஒரு 10 குட்டி வந்தது. அந்த 10-12 குட்டியை வச்சு அதுக்கு ஒரு 100 குட்டி கிட்ட வந்தது. அதில் வந்து அந்த குட்டியை எடுத்து இதில் போன வருஷம் 27 வாழை தான் நின்றது. இந்த 27லேருந்து வந்த இந்த வாழை தான் இவ்வளோ. இப்போ ஆக்கள் நிற்கிறது இது ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்துல தான் இவ்வளோ வாழை வந்திருக்காண்டு. ஒரு சின்ன நீங்கள் நிற்கிறதுல அரை மடங்கு தான் தெரியும் இதில். ஆனால் நீங்களும் நினைச்சால் உங்களுக்கு இப்படி ஒரு ஹாபி இருக்குமென்று சொன்னால் வையுங்க. ஒரு 2 வருஷத்தில் உங்களுக்கு 3 வருஷத்தில் இப்படி ஒரு பலனை பார்க்கலாம். மற்றது நீங்களும் வந்து கொஞ்சம் இப்போ ஒன்றும் செலவில்லை. உங்களோட ஹாபி வந்து நீங்கள் அதை கொஞ்சம் கலைக்கிற மாதிரி இருக்கணும் வாழையோட. அப்போ உங்களுக்கு எப்படி அதோட கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்றதும் ஒரு இது எனக்கு தெரியுது. அதுக்கு தக்க வளர்ச்சி. இப்போ நான் ஒவ்வொரு நாளும் இதில் வந்து சேத்தனையை குடிச்சு இதில் ஏதேனும் புல்லுகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சுற்றி திரிவன் இருக்கா. இப்போ சோஃபாவில் இருக்கிற டைமை நான் இதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்போ அதுவும் ஒரு வளர்ச்சின்னு நான் கெஸ் பண்ணுறேன். என்னென்னா கனவேர் வாழையை கொண்டு வச்சுட்டு இந்த தம்பி வளர்றதில்லை நிற்கணும். அப்போ இப்போ கடைசியாக பார்த்தோன்னா இல்லை அதை வெளியெல்லாம் நிற்குதுன்றிக்கணும். அப்போ அதை கொஞ்சம் கேர் பண்ணுற மாதிரி ஒரு பேபியை எப்படி கேர் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அதில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அதை சுற்றி அங்கேக்க அப்படி இப்படி பார்த்து எதுன்னு புல்லுகள் இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு வந்தாலே அவளாம் காணும் மாதிரி எனக்கு தெரியுது. குட்டிகள் கிளப்பி வச்சுக்கிறீங்க. இந்த குட்டிகள் வந்து இப்போ விற்கிறேன். இப்போ இந்த சின்ன குட்டிகள் எல்லாம் 50 ரூபா. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் 75 ரூபா. இப்போ இதில் கிடக்கிற பெருசுகளாக கிடக்கு இதுகள் எல்லாம் $100. அப்படி இப்போ ஆக்கள் இப்போ ஒரு 20-25 கண்டுகள் போயிட்டுது. இப்போ இது இன்றைக்கும் நாளைக்கும் ஆக்கள் வாரன்னு சொல்லியிருக்கணும். அப்போ அது முடிச்சா போல இப்போ இந்த அங்கால கிடக்கிறதையும் கிளப்பி திருப்பி விற்க போகணும். குலை போட்டு ஒரு குழி ஒன்று போட்டது பெரிய வடிவ வரையில் இதில் பாருங்க. அதில் பொத்தி தான் இப்போ மட்டும் இருக்குது. மற்றும்படி வாழை சீப்பு இருந்தது 2. நான் இருக்க ஸ்ரீலங்கா போக வேண்டி வந்துட்டுது. திரும்பி வந்து பார்த்தோன்னா அதில் அணில்களும் குருவிகளும் கணக்க ப்ளே பண்ணி கொண்டு இருந்தது. அது கொண்டு போச்சு தான் என்ன நடந்ததுன்றே தெரியல. நான் திரும்பி வேற அது ஒன்றையும் காணையில் தனியாக வாழை பொத்தி மட்டும்தான் இருக்குது அதில். எனக்கு அந்த நான் ஒரு இது தந்ததைத்தான் தெரியும் மொழியே. நான் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்யல. நீ என்ன இனம் எப்படி ஒரு வாழைப்பழம் வந்தால் தெரியலாம். அப்போ அது வரைக்கும் தெரியல. இது வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ வாழைத்தோட்டம் வச்சிருக்கிறார்கள் ஊரில். அவையில இப்போ நேற்று போன வீக் வந்து மொன்ட்ரியல்ல இருந்து வந்து வாங்கிட்டு போயினோம். அப்போ தங்களுக்கு இந்த வாழை வேணும்னு வரையணுமாக்க. ஆனால் உண்மையிலே இது ஒரு சவாலான விஷயம். அது இப்போ அந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதை கொஞ்சம் விஸ்தரித்தால் சரி. இப்போ நான் எனக்கு இதை ஒருத்தருக்கும் ஹைட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு இல்லை. எல்லாரும் வச்சு வீட்டையும் இருக்கணும் பார்க்கணும்ன்றதான் நின்ற இது. அப்போ இவ்வளோ கிட்டத்தட்ட விட்டு கொடுத்துட்டேன். எல்லாரும் அதை அடித்து கலப்பினோம். கூடுதலாக நல்லா தான் கிடக்குது. நன்றிண்ணா. ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் புதிய கொஞ்சம் நம்ம பிரச்சனை கொஞ்சம் வீடியோவில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எலிகளாக இருக்குது இல்லையா? பார்க்க ஒரு ஆசையாக தான் இருக்குது. மற்ற இந்த பெரிய வாழைகளும் இருக்குதுதான் இப்போ இதில் அங்கே பின்னால் இன்னும் அதனால ஒன்றும் வெட்டியில்
அந்த வாழையிலும் இனி இப்போ விற்க போகிறேன் நீ. கல்யாண ஓ வீடு. கல்யாண வீடு, சாமத்திய வீடு, செத்த வீடு அப்படியே தேவையான ஆட்களும் எனக்கு கால் பண்ணுங்க. அது கொஞ்சம் விலை கூட வரும். அப்படியான வாழையிலும் நான் இப்போ அந்த கீழ் இதை காட்டுங்க தம்பி. அந்த கீழ் பக்கம் சரியாக அந்த மொத்தத்தை காட்டுனீங்கன்னா தெரியும். அப்படியான பெரிய வாழையிலும் விற்கிறதுக்கு இருக்குது. நன்றி அண்ணா. இப்ப நீங்கள் எங்களுக்காண்டி இந்த டைம் செலவழிச்சு. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் அடித்த உடனே நான் ஒன்றும் சொல்லாமல் உங்களை வர சொன்னேன். ஓகே, உங்களை நீங்களும் முன்னேறணும். எனக்கு சேம் டைம் இந்த வேலையும் வெளியில் போய் ஆட்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து எடுத்ததுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் அண்ணா உங்களுக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வாழைக்குட்டி கட்டாயம் தேவைப்படும். அப்படி தேவைப்படுறது கீழே லிங்க் இருக்குது. அது மூலம் நீங்கள் அன்னைய தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுக்கு தேவையான வாழைக்குட்டிகளை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு அந்த லிங்கில் போட்டுறேன். ஸ்காப்ரோவிலாம் இருக்குது. நன்றி மக்களை. மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.